இதை பாருங்க, ரிஸ்க் எடுத்து இறங்காதீங்க. சவுண்டெல்லாம் என்னமோ வருது. ஸோ ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு ஜஸ்ட் டாக்ஸ். எல்லாம் சொல்லுங்க பாய். ஸோ ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு ஜஸ்ட் டாக்ஸ். ஜஸ்ட் டாக் தமிழ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அப்பா வந்து உள்ளே வந்துட்டாருங்க. ஸோ ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு ஜஸ்ட் டாக்ஸ். இங்கே ஒருத்தர் இருக்காரு. அவன் ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்கெட் லிஸ்ட்டாக இருந்தால் ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேங்க. நிறையா வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அதாவது டைகர் செமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு கல்லறைன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகன், கௌதம், மை டேடுங்க. ஸோ நாங்கள் வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டியில் வந்தோம். வந்துட்டு இங்கே நின்றுருக்கோம். சவுண்டெல்லாம் என்னமோ வருது. ஸோ அதுதாங்க இன்றைக்கி இதை வந்திருக்கோம். அண்டு வந்து இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோம். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கோ ராக் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து சொல்ல போனால் சன்ரைஸ்க்கு அங்கே போயிடணும். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 9:30 மணிக்கு தான் நாங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பணும். இங்கே வரத்துக்கு 1 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் வந்து 1 மணிங்க. ஸோ 1 மணி ஆயிடுச்சு. அண்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ ராக் போய் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குன்னூர்லேருந்து நீங்கள் கூகுள் மேப் போட்டாலே வருவாங்க. டைகர் செமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டாலே உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் காமிக்கும். கரெக்டாக வந்துட்டோம்னா இந்த உடனே 2 வேலி பிரியும். ஒன்று வந்து இப்படி ஒன்று போகும், இன்னொன்று இதுக்குள்ளே இறங்குற மாதிரி. நாங்கள் அப்படி சுற்றி தான் இந்த ரூட்டில் வந்தோம். ஸோ இந்த ரூட் எங்கே போகுதுன்னு சொல்லி தெரில, பார்க்கலாம். மேபி நாங்கள் 4 பேர் தான் இந்த இடத்துல. செம்மையாக இருக்குது அண்டு வைபாவும் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, சைடாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து உள்ளே போய்க்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் உள்ளே போய் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். முடிஞ்சால் போவோம், காமிக்கிறேங்க உங்களுக்கு. நான் அதை பார்க்கணும். சுகேஷ் இப்போ நான் உள்ளே இறங்க போகிறேங்க. சுகனே புர்ரா, டே புர்ரா. மெதுவாக சுகேஷ் இதுதாங்க எல்லாமே கலராக தாங்க காய்ஸ். இப்போ எனக்கு லைட்டாக கையெல்லாம் ஷிவரிங் ஆகுது. என்னென்னு சொல்லுவார் கேளுங்க. ஸோ அங்கே போய் அவன் வந்து கத்திருக்கானாமாங்க என்னன்ட்டு. இல்லை காய்ஸ், நான் போய் நின்னேன். கரெக்டாக நின்றுட்டு நான் போகிற வரைக்கும் அமைதியாக இருந்துச்சு. இங்கிருந்து நான் இறங்கி போகிற வரைக்கும் உள்ளே போயிட்டு எனிபடிஸ் தேருன்னு கத்துற கரெக்டாக அந்த சைட்லேருந்து ஊன்னு ஒரு சவுண்டு வருது. அவங்க வந்த உடனே நான் ஓடி வந்துட்டேன். எனக்கு பாருங்க பேச்சே தடுமாறுது. இவன் பிளான் ஏதோ பண்ணிட்டானுங்க. இவன் ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இங்கே தான் இருந்தால் ப்ரோ வந்துச்சு. எனிபடி சரிண்டா இல்லை சாங்க. அதான் அந்த சவுண்டு சவுண்டு. எனிபடிஸ் தேர். ஹலோ ப்ரோ, சவுண்ட் கேட்டுச்சு இல்லையா? கைஸ் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குதுங்க, செமையாக இருக்குது. ஆனால் வேணா போகிறது தான் பயமாக இருக்குது. இது எல்லாம் இங்கிலீஷ். ஸ்பீக் தமிழ். நாங்கள் 4 பேர் தான் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். வெறும் நாங்கள் 4 பேர். இதுக்குள்ளே போயிட்டு வரலாமா? டே தனியாக போயிட்டு வைந்தா, நீ என்ன லாக் எடுத்துகிட்டு போ. என் பின்னாடியோ கொஞ்சம் அங்கே இல்லை, நான் அவங்க போய் கூப்பிட்டாரேன். எங்கள் அப்பா இறங்குறாரான்னு தெரில. ஏண்டா வரியா உள்ள? கைஸ் ஆனால் தரமாக இருக்குதுங்க. மெயினாக என்னென்னா லேடிஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஏன்னா டக்குன்னு ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா பயந்துருவோம். பெய்க்குன்னு சொல்லியெல்லாம் இல்லை, ஏதோ அனிமல்ஸ் டக்குன்னு வந்துச்சுன்னா அந்த மாதிரி. ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தானாமா இங்கே காட்டேருமை பார்த்தான்னு சொல்லி சொன்னால் இல்லை. ஓ சில பேர் வந்திருக்காங்க. பார்த்து வா. வீடியோ எடுக்கிறியா? இறங்குறதுக்கு ஒருத்தர் எங்கள் அப்பா நின்றுருக்காரா? ஆமாம். ஸோ அதாவதுங்க இங்கே நின்றுருப்பாங்க. அதாவது அந்த நீங்கள் தெரிஞ்சிருக்கும் சிம்பிளி சரத் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே நின்றுருப்பாங்க, அங்கே இருக்கும் பேய். அங்கே நின்றுருப்பாங்க, இங்கே இருக்கும் பேய். ஸோ இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும். கைஸ் இப்போ தான் சொல்லிட்டுருந்தேன் லேடிஸ் வந்தால் இது இல்லை அப்படின்ட்டு. லேடிஸ் வந்துருக்காங்க. பயமேலாம் பண்ணிட்டுருக்காங்கடா. ப்ரோ பயமட்டெல்லாம் இல்லை, லைட்டாக பயம்தான். எனக்கு லைட்டாக ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஜர்க்குட்டுச்சு. பட் ஆள் வர வர பயம் போயிடுச்சு. எங்கள் அப்பா நின்றுருக்காருங்க. அப்பா பேசி கொடுத்துட்ருக்காரா? எல்லாம் வடக்கன்ஸ்டா. அப்படியா? டாக் விட்டுருக்காரு. அப்பாவுக்கு பேச உள்ளே போய்ட்டு வரலாமா? அப்பாஸ் கைஸ் ஒரு 3-4 பேர் போகலாம். சரி போகலாம். ஒரு 3-4 பேர் கூட இருந்தால் தெரியாது. இங்கே போய் பாதை பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதை.
எல்லாம் கலர் தாங்க. ஹலோ guys, anybody is there? ஆக்சுவலாக எனக்குலாம் நம்பிக்கை இல்லைங்க இந்த மாதிரி. ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் டு அஸ். ஆக்சுவலாக கேஸ் எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கைலாம் இல்லைங்க, பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கைலாம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஒரு க்யூரியாசிட்டி தாங்க. உனக்கு நம்பிக்கைலாம் இருக்கா? எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து கொஞ்சம் அது வரைக்கும் நம்பிக்கை இல்லை. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வைப்பாக இருக்குது. அதாங்க சிம்பிளி சார் தான் வீடியோ. நாங்கள் நைட்டு வேறு பார்த்துட்டேன்னா ஐயோ அள்ளுடுது. இப்போ நைட் டைம் இறங்குறாங்களா? உள்ளே வராங்க அவங்க. போகிறது பிரச்சனை இல்லை, பாம்பு மாதிரி இருந்துச்சு. பயந்துட்டேன். ஒரே நிமிஷம் அப்பாஸ், நீங்கள் இப்படி வாங்க, நான் இப்படி வரேன். டேய் வேணாம்டா, ஏதோ சரியா பிள்ளை இப்படி போயிடலாம். அப்புறம் பயப்படுறதுக்குண்டே அங்கே ரோடு இருக்குது பாருங்க, அங்கேருந்து அந்த யாராவது வரேன். நீங்கள் இப்படி வாங்க, அவ்வளோ வா, நம்ம அப்படி போனவா பார்த்துக்கலாம். தைரியம் எங்கள் அண்ணன் இறங்குறாரு பேர். அதாவது அவன் போகிறது தனியாக கிளிப்பாக நான் இதில் ஆட் பண்ணுறேன். அவன் போகிறது நாங்கள் போகிறது ஒரு சைடுங்க. ஸோ அவங்க 2 கிளிப்பாக வரும். ஒன்று வந்து அவன் போயிட்டு ஒன்று வந்து அவன் பெர்ஸ்பெக்டிவில் வரும், இன்னொரு வீடியோ என்னோட சரி அவன் வியூவில் வரும், இன்னொன்று என் வியூவில் வரும். ரைஸ் எல்லாமே கலராக தாங்க. காய்ஸ் ப்ரோ டே ஏதாவது கரண்ட் கம்பி தான் போட்டு வச்சிருக்க போகிறானுங்கடா. ஆமாடா, எனக்கு இந்த கொஞ்சம் சோலோவாக பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் பயமாக தான் இருக்குது, கட்டுப்படுத்திட்டு போகிறேன். ஹலோ எதுவாக இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்க, பின்னாடி நின்று சவுண்டு போடாதீங்க. இதை பாருங்க. ஓ மை காட் கைஸ், இது நாயா இல்லை என்னன்னே தெரில. நாய் தான் நினைக்கிறேன், நாய் தான். அப்பாஸ் ஒரே நிமிஷம் இங்கே வாங்க. என்னாச்சு? ஏய் என்னடா இது? என்னதுடா நாயா இல்லை தெரியல. நாயா? பா கைஸ், இந்த மாதிரியெல்லாம் யாரும் உள்ளே இறங்காதீங்க. நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் இந்த மாதிரி உள்ளே இறங்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து இறங்காதீங்க. பெருசாக இருக்குடா. நாய் எவ்வளோ பெருசாக இருக்குதுங்கிறியா? ஏண்டா இவ்வளோ பெருசாக இருக்குது அது இல்லைங்கிறியா? அப்போனா கைஸ், ஆனால் அந்த வியூ பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. இங்கேருந்து உங்களுக்கு ஒயிட்டாக தான் தெரியும், ஆனால் எனக்கு வந்து அது வந்து ஒரு மிஸ்டாட்ட தெரியுது. அதாவது இதோ இவன் பெர்ஸ்பெக்டிவ் அதை காமிக்கிறேன். என் கேமரா கொஞ்சம் கோளாறு. ஏண்டா இங்கே பாருங்க, இது ஒரு வியூ. சரி வாங்க, இவர் பயப்படுவார், நம்ம போயிட்டு வரோம். பயப்படுறதுலாம் இல்லை தம்பி. கேஸ் இங்கே வந்து பூ வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அதாவது ஓப்பர் ஸ்பீடில் காமிக்கிறேன். ஆமாம், நான் பார்த்துக்கிறேன். சிவத்தன் அந்த பக்கம் போகலாமா? புரியல. அங்கே எதுவுமே இல்லைப்பா, அந்த அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான். ஆமாம், அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே எங்கள் அப்பா போயிட்டாங்களா? சுகு நான் அது கூட கைஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தனியாக. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அதாவது அந்த லேடிஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, லேடிஸ் வந்து வர்றது அவ்வளோ சேஃப் இல்லை. பட் வந்தாலும் நம்ம ஓன் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து வர மாதிரி இருக்கும். அப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் லேடிஸும் வந்து வந்திருக்காங்க. டேஞ்சர் தான் பிளேஸ். ஏன்னா பாய்ஸாக இருந்தால் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேயின்ட்டெல்லாம் இல்லை, இந்த மாதிரி காட்டெருமை அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாலும் பாய்ஸாக டக்குன்னு ஓடிடுவோம். பட் கேர்ள்ஸ்னால ஓட முடியாது. ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுக. நான் ஏன் தமிழ் புக்கில் வர மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்? என்னது வாச்சு? எல்லாமே வந்து பயப்படுறாங்க. பேய் நாமளே பேய் தான். நம்ம எதுக்கு பேய் பண்ணோம்? நாங்களே லூஸ் தான். எல்லாம் ஒரு நாள் போகத்தான் போகிறோம். ஆமாம், அப்போ நமக்கு பேயின்னு நினைப்பாங்களா? இப்போ நீங்கள் இறங்க முடியாது, இதுதான் காரணம். எங்கள் அப்பா இறங்க ட்ரை பண்ணாங்க கைஸ். ஆனால் இது வந்து ஸ்லோ இந்த மாதிரி இம்மா இருக்கிறதுனால சரி நான் தான் வந்து சரி வேணாம்பா நீங்கள் மேலே இருங்க அப்படின்ட்டு. ஆனால் ஃபோட்டோ இருக்குது, தரமான ஸ்பாட்டுங்க. அவனை ஃபோட்டோ கொடுத்துட்டு உனக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். காட்டேறும் போதுன்னு சொல்லி மேலே ஏறி வந்துட்டாங்க.
மேலே வந்தது காமிச்சிருக்க மாட்டேன். காட்டிருமாங்க அந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி சுகன் சொன்னான். ஸோ அதனால் என்ன பண்ணோம், மேலே ஏறி வந்துட்டோம். இந்த பக்கம் வழி இல்லைல்லப்பா? இந்த பக்கம் வழி இல்லை, அந்த பக்கம் அப்படி சுற்றி வந்து இப்படி இருக்கு வழி இருக்குது. வழி இருக்கு, அதாவது காட்டெருமை வரதுக்கா? இருக்குது வழி இருக்குது. ஆ வரும். பார்த்தேன் வேலையை காமிச்சிருக்கு கைஸ். என் ஃபோனில் சார்ஜ் 19, அவன் ஃபோனில் சார்ஜு. உன் ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ? 9. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் கைஸ். நிறைய பேர் 8 ஆயிடுச்சு. 8 ஆயிடுச்சு. என்னோடது 8 என்னோடது 7 என்ன ஐஃபோன் யூசர்ஸ் நாங்கள். ஆண்ட்ராய்டு யூசர் எதுனா நல்லா வரீங்க? 14ஓட வரேன். 14 நம்ம பேக்கெட் லிஸ்ட்டில் சேர்ந்துடும் கைஸ். தனியாக பண்ண போயிட்டு வா. மடி உள்ள போறியாடா? இந்த சவுண்ட் இவன் தனியாக போனதுனால சவுண்ட் வந்துச்சாமா. மடியும் தனியாக போய் கேப்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கான். சரி அந்த ஃபோன் சார்ஜ் இருக்குது, எடுத்துகிட்டு போ, எடுத்துகிட்டு போ பார்த்துக்கலாம். அவன் இதில் வந்து நான் போடுறேங்க கைஸ். வெற்றியோடு திரும்பி வா. கமிங் சூன். அங்கே வந்துடாத ப்ரோ, ஐ கேன் see you ப்ரோ. நல்ல சவுண்ட் எடுத்துகிட்டு வா. டேய் காட்டெருமைக்கு வந்துட போகுதுடா. நல்ல சவுண்ட். கைஸ் இப்போ நான் தனியாக போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் தனியாக போகும்போது தான் சவுண்டு வந்துச்சு. இப்போ அவங்க 3 பேரும் என் கூட வரும்போது சவுண்டே வரல. ஸோ நான் இப்போ போய் கொஞ்சம் தனியாக போய் கரெக்டாக அங்கே தெரியுதா அந்த ரவுண்டு, அந்த ரவுண்டுக்கிட்ட நின்று தான் எனக்கு சவுண்டு வந்துச்சு. நான் மறுபடியும் போய் பார்க்குறேன். கைஸ் பேக் கேமரா போட்டுக்கிறேன். ஹலோ, எனிபடி இஸ் தேர்? I am alone now. Please come front of me. Guys, அங்கே பாருங்க, அந்த இறந்து போன நாய் காமிச்ச இல்லையா, அதுக்கிட்ட என்னமோ பண்ணிகிட்ருக்கு. ரங்கூன் மாதிரி இருக்குது, ஏதோ ஓடுது. ஓ காட், நம்ம சைடு வர்றதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் போயிடும். ஹலோ, யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு விட்றீங்களா? இல்லை முன்னாடி கூட வந்து இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக தான் இருக்கேன். கைஸ் இப்போ இன்னொன்று என்னென்னா, இங்கே நிறைய க்ரௌடு வராங்க, ஆனால் கேட்டை தாண்டி உள்ளே வர மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோவில் ஒருத்தர் வந்திருப்பார் இல்லைங்க, கௌதம்னு சொல்லிட்டு. அவர் ஏதோ காட்டெருமை வருதுன்ட்டார். அதனால் நாங்கள் 3 பேருமே தெரிச்சிட்டோம். இப்போ நான் மறுபடியும் தைரியமாக உள்ளே வந்திருக்கேன். ஆனால் எதுவும் கண்ணில் சிக்க மாட்டேங்குதே. டக்குன்னு வெள்ளை துணியை போட்டு ஒன்று வந்து நின்றுச்சுன்னா அழகாக ஒரு டான்ஸை போடுவோம். காய்ஸ் எதுவும் வரல காய்ஸ். எனக்கு என்னமோ நம்ம இப்போ பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் நம்ம ஈவினிங் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈவினிங் இல்லைன்னா நைட்டே வரும். ஒரு நாள் நான் நைட்டு தனியாக வந்து நான் விளாக் பண்ணுறேன். இவர் இந்த சேனல்லே வரும். இதே பாருங்க, அதான் முள் வெடப்பாக இருக்குது. வயசு மாதிரி இந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் கம்பியில் பார்த்து ஏறுங்க வயசு. வருவானான்னு தெரில. டேய் வாடா போகலாம். சிசிக்குள்ளே காணும். அடுத்த பிளேஸை வேறு பார்க்கணும். கொஞ்சம் ரிச்சுவலாக பிளான் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரி இருங்க காய்ஸ், நான் மேலே இருக்கிறேன். ஃபோனில் சார்ஜ் வேறு 7 ஆயிடுச்சு. ஓகே பாய் கைஸ். அங்கே இருக்குதுன்னா இந்த பக்கம் ஒரு வழி போகுதுங்க, வியூ பாயிண்ட். நான் சொன்னல, அது அந்த பக்கத்துலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் போகுன்ட்டு. எதுப்பா கைஸ்? வேறு மாதிரி இருக்குது கைஸ், வேறு மாதிரி. சில்லுன்னு இருக்கு, ஆனால் செம வெயிலுங்க. வந்தா எஸ்டேட்டு வேலை செய்கிற ஆளுகளும் அங்கே இருப்பாங்க, எல்லாம் பறிக்கிறாங்க.
ஸோ கைஸ் இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சுங்க. மைக் கொஞ்சம் செட் ஆகாதனால ஒரு மாதிரி வாய்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாங்க இந்த இடத்துல இருந்து அடுத்தது என்னப்பா பிளான் வச்சுருக்கோம்? எக்கோராக் போகணும். போயிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு எக்கோராக் போயிட்டு சாப்பிடணும். ஆமாம், இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். அங்கே அதாவது சிட்டியா இதுதான் இதுதான் சின்ன ஒரு ஊர், சின்ன ஊர் தானே, இல்லை ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போகலாம். அந்த ஸ்பாட்டில் சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம். உள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம் உள்ள நடக்கணும், கிடைக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நடக்கும்போது இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. தண்ணியில்லா காடு. தண்ணியில்லா காடு, காட்டெருமை பார்த்தது தான் மிச்சம். ஓகேங்க, உங்களுக்கு போக போக வ்ளாக் பண்ணுறேங்க.